நவீன கால சவால்களை சமாளிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது மார்க்க கல்விதான் என்ற தலைப்பின் கீழ் ஹிபா பேகம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடல் கடந்து கற்கும் கல்வி பணம் சேர்க்கும் வழியல்லவா? குர்ஆன் ஹதீஸ் கற்கும் கல்வி உள்ளக்குறைவை நீக்கும் மொழியல்லவா? அணுவை பிளக்கும் அறிவுண்டு, ஆனால் அமைதி எங்கே போச்சு? ஆணவம் நீங்கும் மார்க்க அறிவில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்கு. உலகக் கல்வி வெறும் விளக்கு, அது ஊரை மட்டும் காட்டும். மறுமை கல்வி ஞான விளக்கு, அது மண்ணறைக்கு ஒளி விளக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் மதீனா பள்ளிவாசலின் நிர்வாகிகளுக்கும், பட்டிமன்றத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் உஸ்தாத் அவர்களுக்கும், சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இப்பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எட்டி வைத்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு முன் பேசிய அன்பு சகோதரி உலக கல்வி என்ற கப்பல் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அந்த கப்பலை சரியாக செலுத்த தெரிந்த மார்க்க அறிவில்லை என்னும் திசை காட்டி இல்லை என்றால் அந்த கப்பல் திசை மாறி அழிவை நோக்கித்தான் செல்லும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, உலக கல்வி நமக்கு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் மார்க்க கல்விதான் ஏன் வாழும் என்ற நோக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஜப்பான் அணு ஆயுதத்தால் சிதைந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அதே ஜப்பானில் இன்று தற்கொலைகள் அதிகம் ஏன் நடந்து கொண்டிருக்கின்றது? தொழில்நுட்பங்கள் இருந்தும் செல்வங்கள் அதிகமாக இருந்தும் அவர்களிடத்தில் மார்க்க கல்வி இல்லை என்ற காரணத்தினால் மன அமைதி இல்லாமல் போய்விட்டது. மார்க்க கல்வி ஒருவனுக்கு பொருளாதார நெருக்கடியிலும் பொறுமை மற்றும் தவக்குள் இறை நம்பிக்கை எனும் கவசத்தை தருகிறது. இதுதான் தற்கொலை எண்ணத்தில் இருந்து மனிதனை மீட்கும் உண்மையான கேடயமாக அமையும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரி AI செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசினார். உண்மைதான், அறிவு வளர்கிறது. ஆனால் அதே AI பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பிறருடைய பணத்தை எப்படி திருடுவது, திருடிய பணத்தை எப்படி சேகரிப்பது, இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வருவது என்பதை தான் இந்த AI என்ற உலக கல்வி கற்றுத் தருகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆனால் மார்க்க கல்விதான் மறுமை பயம் என்னும் தடையை விதித்து அந்த புத்திசாலித்தனத்தை நல்வழியில் பயன்படுத்த சொல்லும். ஒழுக்கம் இல்லாத அறிவு ஆன்மா இல்லாத உடல் போன்றது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன் பேசிய சகோதரி ஒரு உதாரணம் சொன்னார்கள். கடன் சிக்கலில் இருந்து AI மூலம் தப்பிப்பதை பற்றி. நான் கேட்கிறேன், கடன் வாங்குவதை தவிர்க்கவும் வட்டி எனும் சாபக்கேட்டில் இருந்து மனித குலத்தை காக்கவும் மார்க்க கல்வி போதிக்கும் வட்டியற்ற பொருளாதார முறை ஒன்றே போதும். உலக கல்வி வங்கி கடனை வளர்க்கும். உலக ஆசைக்காக ஒரு முறை கடனை வாங்கிவிட்டு பிறகு பல ஆசைகள் நிறைவேறாமல் போவதற்கு இந்த உலக கல்வியின் மூலமாக வந்த கடன் தான் காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி பிறருக்கு கொடுக்கும் தர்மத்தின் ஜகாத் மூலம் வறுமையை ஒழிக்கும் என்பதை பல உதாரணங்களால் எடுத்து கூற முடியும். நடுவர் அவர்களே, உலமாக்கள் அனைவர்களும் அறிந்த ஒரு உண்மை, குபகானத்தில் இயங்கி வரும் ஒயிட் ஹவுஸ் என்ற நிறுவனம் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம். ரமலான் நேரத்தில் உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக அன்பளிப்புகளை கொடுக்க துவங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடைந்தது என்று சொன்னால், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலமாக்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், இவருக்கு கொடுக்கும் அன்பளிப்பு எந்த அளவுக்கு அல்லாஹ் அன்பாக ஏற்றுக்கொண்டு மாபெரும் வளர்ச்சியை கொடுத்தான் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, நவீன உலகில் விவாகரத்துகள் அதிகரிப்பதற்கும் முதியோர் இல்லங்கள் பெருகுவதற்கும் காரணம் என்ன? உலக கல்வி பெற்று பெரிய பதவியில் இருப்பவர்கள் கூட பெற்றோரை மதிக்க தவறுவது ஏன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மார்க்க கல்விதான் பெற்றோரின் பாதத்தின் கீழே சொர்க்கம் இருக்கிறது என்பதை கற்றுத் தருகிறது. ஒரு சமூகத்தை ஒழுக்கமான பாதையில் கொண்டு செல்ல உலக கல்வியை விட நபிகள் அவர்கள் வாழ்வியல் காட்டுதலே இன்று பெரும் தேவை. நடுவர் அவர்களே, உலக கல்வி ஒரு கருவி. அந்த கருவியை பிடிக்கும் கை மார்க்க கல்வியாக இருக்க வேண்டும். அப்போதுதான்
அந்த சமூகம் சவால்களை சந்திக்கும் போது சிதறி போகாமல் நேர்வழியில் முன்னேறும். எனவே நவீன கால சவால்களுக்கு பின்னால் ஓடுவதை விட அந்த சவால்களை எதிர்கொள்ளும் உறுதியான உள்ளத்தை ஈமான் தருகிறது. மார்க்க கல்வியே சிறந்தது என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நவீன கால சவால்களை சமாளிப்பதற்கு மார்க்க கல்விதான் மிகவும் உயர்ந்தது என்று அணியை வலு சேர்க்கும் விதமாக ஏராளமான ஆழமான கருத்துக்களை எடுத்து சென்றார்கள். அதிலே மிக குறிப்பான ஒரு 3 விஷயங்கள். உலக கல்வி இவ்வுலகிலே வாழக்கூடிய காலங்களில் மட்டும்தான் மனிதர்களை காக்கும். மார்க்க கல்வி இம்மையும் அறியாமையையும் நம்மளை நல்வழிப்படுத்தி சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்ற ஒரு ஆழமான ஒரு உன்னதமான ஒரு கருத்தை எடுத்து சென்றார்கள். அதே போன்று உலக கல்வியை வைத்து நாம் இவ்வுலகில் வாழ்ந்து விடலாம். ஆனால் மறு உலகிற்குண்டான வாழ்வை மார்க்க கல்விதான் நம்மளுக்கு சரியான போதனையை கூறுகின்றது. உலகிலே நாம் மார்க்க கல்வி கற்றால்தான் ஏழை எளிய மக்களுக்கு உண்டான சேர வேண்டிய ஜகாத் சதக்காக்களை நாம் உரிய நேரத்தில் உரிய தொகையை கொடுக்க முடியும் என்ற அற்புதமான கருத்துக்களை எடுத்து சென்றார்கள். இறுதியிலே ஒரு தற்போது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். விவாகரத்து தலாக் அதிகமாக நிகழ்ந்து வருகின்றது. முதுமை கூடங்கள் அதிகரித்து வருகின்றது என்ற ஒரு கவலையான ஒரு விஷயத்தையும் எடுத்துச் சென்றார்கள். உண்மைதான். அதிகமான தலாக் நிகழ்வதற்கு காரணம் என்ன? மார்க்க கல்வியுடைய சட்டதிட்டங்களை அறியாமல் இருப்பது. முதுமைகள் பெருகி வருவதற்கு காரணம் என்ன? பெற்றோருடைய அந்தஸ்தை தெரியாமல் இருப்பதும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருப்பதுதான் முதுமைகள் அதிகரித்து வருவதும் விவாகரத்துகள் பெருகி வருவதும் காரணம் என்பதாக ஆழமான கருத்துக்கள் எடுத்துச் சென்றார்கள். பாவம், எதிரணிகள் மிகவும் வருத்தத்தோடு கவலையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றால் என்ன செய்வது? நம்முடைய எதிரணி அவர்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களை சொல்லிவிட்டார்களே, நாம் அவர்களை எதிர்த்து போராட முடியுமா என்று ஒரு விதமான பதட்டத்தோடு ஒரு விதமான பயத்தோடு இருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அணியை வலு சேர்ப்போம்.